ரேவதி, என்ன ரேவதி இது? இந்த மாதிரி துணிமணிலாம் நீ போடுவியாடி? ஏன்க்கா நல்லா இல்லையா? அது என்னமோ பார்க்காம இருந்துட்டு பார்க்கறதுனால என் கண்ணுக்கு நல்லா இல்லை போல இருக்கு. நெட்டவெளி எப்பயுமே போட்டுக்கிட்டே இருப்பான், அதை பார்த்ததுல ஒன்றும் தெரிஞ்சிக்கல. புதுசாக போட்டிருக்கியா? அதுதான் எனக்கு பிடிக்கலடி. ஆமாம், எங்கடி நெட்டவெளியவே காணல? அக்கா அவளை பற்றி பேசாதக்கா, அவளை மனுஷியாக்கா. ஆள் வளர்ந்துருக்காளே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரவே இல்லைக்கா. நேத்திக்கு உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடியாந்த ஐயோ அப்படி ஆயிடுச்சுடின்னு சொல்கிறேன். என்னை ஏண்டி கூட்டு போனோன்னு சண்டைக்கு வராக்கா? அறிவு கிட்ட முட்டா செருக்கி. அம்மாடி ரேவதி, ஒரு நிமிஷம் நின்று. என்னண்ணே? அம்மாடி ரேவதி, திக்குவாய் தினுசா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. பிள்ளைக்கு இந்த மாதிரி மூளையில் கட்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைன்னு டாக்டர் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. பிள்ளைக்காக தாம்மா நான் இம்புட்டு தூரம் வந்திருக்கிறேன். அதனால் உஷாவை நல்லா கலகலப்பாக வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் மயக்கம் வராமல் பார்த்துக்கங்கம்மா. பிள்ளைய தனியாக எங்கேயும் விட்டுடாதீங்க. முக்கியமாக யாருக்கும் இது தெரியவும் கூடாதும்மா. எல்லாரும் பிள்ளை நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இருந்துடணும். பிள்ளைய கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கங்கம்மா. அண்ணே, இதை போய் நீங்கள் சொல்லணுமா? எங்களுக்கே தெரியாதாண்ணே? இல்லைம்மா, இன்னொரு 10 நாள் கழித்து செக்கப்புக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த டாக்டர் வாயால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிடணும். அதுக்காக தான் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணுமா. அதனால தாம்மா நான் வந்து இப்படி பிக்னிக்கெலாம் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். பிள்ளை இப்போ தான் கொஞ்சம் கலகலப்பாக தெரியுது. ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, பிள்ளைக்கு சரியாக போய்டும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த செக்கப்புக்கு வரணும்னு சொன்னதை நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குமா. அட அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே, தைரியமாக இருங்க, எதுவும் ஆகாது. புள்ள நல்லா இருப்பா, அதெல்லாம் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதையா. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், உன்னால தாண்டி பிரச்சனையே வந்துச்சு. என்னையா என்ன? அப்பப்போ வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி உனக்கு குணம் கெட்டு போயிடுது. சமயத்தில் நல்லா பேசுகிற, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறேன். நான் என்னையா பண்ணுவேன்? நீ தானே என்னை விட்டு வெளியில் போன்னு சொன்னேன். ஏய், நான் சொன்னேன் தாண்டி, நீ என்னமோ அந்த சோறாக்குறதே வந்து ஒலிம்பிக்கில் வந்து தங்க பதக்கம் வாங்கிட்டு வர மாதிரி ஓவராக பேசினேன். அதில் வந்து சோறாக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா நான் செஞ்சுக்கிறேன் போடின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்லாதையா? நான் போக மாட்டேன், இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானடி. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ? இங்கே இருடி, எங்கேயும் போவாத, பிள்ளைங்களை பாருடின்னு சொல்ல மாட்டீங்களோ? இங்கே பார், ரெண்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னால தாண்டி, ஒன்னால தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்யா. பிள்ளையார் சொல்லி போட்டதே நீ தான். பிரச்சனைக்கு காரணமே நீ தான். எல்லாமே ஆரம்பிச்சது ஒன்றுக்கிட்டே இருந்து தான். இது அத்தனைக்கு காரணம் நீ மட்டும்தான். ஏய், ஓ மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? தப்பே எல்லாம் உன் மேலே இருக்கும்போது நான் எதுக்கே மறைக்கணும்? எல்லா தப்பும் உன் மேலே தான். அப்பா இங்கே தான் இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ராசாமணி, என் குண்டு பேனாவே, அடாடாடா, உன்னை கொஞ்சம் எம்புட்டு நாளாகுது. எப்போ பார்த்தாலும் கூட்டமே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட முடியலடி ராசாமணி. என் மாமா, என் முருகு மாமா, முறுக்கு மீச மாமா. ஐயோ வெக்கத்தை பாரு எங்கள் மாமனுக்கு. ஏன் மாமை மதுரை வீரன், என் மனசுக்கு ஏற்ற சூரன், அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்காரன். ஏன் மாமா முருகேசு மாமா, முருகு மாமா, முறுக்கு மீச மாமா. அப்பா அம்மா, ரோட்ல இருந்து என்னம்மா இதெல்லாம்? அப்படி கேளுடைய சிங்க குட்டி, இதுங்க பண்ற அக்குறும்பு கண்ணால பார்க்க முடியல. ஆமாம்மா, ஐயோயோயோ முடியவே இல்லை உஷா. ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டி கண்ணு வைக்காதீங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் அழகா இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாடி, என் பிள்ளை சொல்கிற மாதிரி கண்ணு வைக்காதீங்கடி. நீங்களும் போய் இப்போ உங்கள் புருஷனை கொஞ்சிங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? என் புருஷன் அழகாக இருக்காரு, நான் கொஞ்சிறேன். உங்களுக்கு என்னவா பொறாம? ஆண்டி எதுக்கு வந்தேனே மறந்துட்டேன் பாருங்க. ஐயோயோ, அங்கே நெட்டை வெளிச்சித்தி ஆண்டி என்னன்னு அக்கிரமம் பண்ணுறாங்க தெரியுமா? வந்து பாருங்க ஆண்டி, அதை கூப்பிட தான் வந்தேன். உஷா, அவளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதம்மா தயவு செஞ்சு. அவளாம் மனுஷியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் அவளாம் ஒரு ஆளுன்னு அவளை போய் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. என்னடா தங்கம்? அச்சோ நீங்கள் போங்களேன், போய் பாருங்க, நான் வர்றேன். சரி சரி, நீ சொல்கிறல்ல, அதனாலேயே நாங்கள் போகிறோம்.
அப்பா அம்மா இப்பெல்லாம் ரோட்ல நின்று இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா, ரொம்ப திருஷ்டியா போயிடும். ஏற்கனவே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்பதான் சந்தோஷமா இருக்கும். யாரோட கண்ணாவது பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போயிடும்ப்பா. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்னம்மா? சரிடா தங்கம், சரி. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? அச்சோ, எனக்கு அப்படியே தலை மேல ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் வசமா மாட்டுவீங்க ஒரு நாளைக்கு, அன்னைக்கு வச்சுக்கிறேன். இப்ப நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க. வா வா போலாம். சொல்லுங்க, உலகத்திலேயே பெஸ்ட் நெட்டவழி சித்தி தான். ஐயே, என்ன இப்படிலாம் சொல்றீங்க? அப்படித்தான் சொல்லணும். சொல்லுங்க, நெட்டவள்ளி தான் பெஸ்ட்டு, மீதி எல்லாருமே வேஸ்ட்டு. நெட்டவள்ளி சித்தி ஆண்டி தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டே. ஆமா, ஒஸ்ட்டே. உங்க ஆத்தா என்னத்த சொல்லி கொடுத்தா? படிக்கிற பிள்ளைங்க தானே, இங்கிலீஷே தெரியாதா? ஏபிசிடிஹெச் தெரியுமா தெரியாதா? பெஸ்ட்டே அப்படி சொல்லணும். சொல்லுங்க, நெட்டவள்ளி சித்தி தான் வேர்ல்டுலயே பெஸ்ட்டே. நெட்டவள்ளி சித்தி ஆண்டி இருக்கிறதுலையே வேஸ்ட்டு. அதேதான் வேஸ்ட்டே. ஏய், உங்க ஆத்தால அப்பன்னு சுத்தம் 10 காசுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னா எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனுச்சிங்க? ஒண்ணுமே தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஒண்ணுக்கு ஒரு மண்ணும் தெரியல. என்ன நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? பெஸ்ட்னு சொல்லணும். சொல்லுங்க, பெஸ்ட்டே. ஐயோ, உங்க பஞ்சாயத்து இன்னும் முடியவே இல்லையா? வந்துட்டியா? சொல்லுமா. சிபிசிஐடி ஆபீசர் உஷாரான உஷா சொல்லு, நெட்டவழி சித்தி தான் வேர்ல்டுலயே பெஸ்ட்டே. என்ன சித்தி ஆண்டி, சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பிஹேவ் பண்றீங்க? நான் சொல்றத சொல்லுங்கன்னா அதை தவிர மீதி எல்லாத்தையும் சொல்றீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஆத்தாக்காரி தான். சித்தி ஆண்டி ஒரே ஒரு டவுட் ஆண்டி, ஒரே ஒரு டவுட் தான். ஆமாம் ஆமாம், எனக்கும். இப்போதான் நெட்டவள்ளியை பத்தி உங்களுக்கு தெரியுது. நான் எந்த அளவுக்கு புத்திசாலி, அறிவாளி, டேலண்டான ஆளுங்கிறது இப்பதான் யோசிச்சிருக்கிறீங்க. கேளுங்க, என்ன வேணா கேளுங்க. உஷா, ஃபர்ஸ்ட் நீ கேளு. உன்கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். என் அறிவு திறமைகள் அனைத்தையும் கொட்டுகிறேன். அப்படியே உன் சந்தேகத்தை கேளடி, கேள். ஐயோ, தேங்க்யூ சித்தி ஆண்டி. ஆண்டி, அது வந்து பூக்காரி, வேலைக்காரி, சமையல்காரி, அந்த மாதிரி காரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன ஆண்டி சித்தி? ஆத்தாக்காரி. வாட் இஸ் திஸ்? ஓ, தட் இஸ் மீனிங் ஆஃப் ஆத்தாக்காரி. சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கும் தெரியணும். பூக்காரினா பூ விற்கிறவங்க, சமையல்காரினா சமைக்கிறவங்க, வேலைக்காரினா வேலை செய்கிறவங்க, ஆத்தாக்காரினா என்ன? சொல்லுங்கோ சொல்லுங்கோ. சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள். சூத்துக்கறியை பிச்சு கூட மாத்துங்க. அதுவா ஆன்சரு? சீ, அசிங்கமா இருக்கு. ஐயோ, பிள்ளைங்களே கிடையாதுமா, இதுங்க பிள்ளைங்களே கிடையவே கிடையாது. என்ன போங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசாதீங்கடி, கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசவே பேசாதீங்க. இந்த பாரு, எம்பிட்டு கலவரங்க நடந்துகிட்டு இருக்கு. கும்பகர்ணனுக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. எப்பா பாப்பா பாப்பா, நம்ம எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோங்கிறதெல்லாம் தெரியும். இதுங்க குடும்பத்துக்கே இதே பொழப்பு தான், தூங்குறதே தான் பொழப்பு. தூங்குறத பாத்தியா? ஐயோ சித்தி ஆண்டி, நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆத்தாக்காரினா என்ன? ஆத்தாக்காரினா சொல்றேன்டி. அதுதானே கேக்குறோம், சொல்லுங்க. சொல்றேன். வயிற்ற கலக்குது, கக்கூசுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். இங்கதான் பாத்ரூமே இல்லையே. அதுக்கு என்ன? பாத்ரூம் இல்லைன்னா பாத்ரூமே போகக்கூடாதா? அடக்கியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? வெடிச்சு செதறிடாது. வாய மட்டும் போங்கடி, பாத்ரூம் போயிட்டு வந்து எதா இருந்தாலும் பதில் சொல்லிக்கிறேன். அச்சோ, இதுங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. நெட்டவள்ளி, நீ ரொம்ப கெட்டவள்ளியா இருந்தியேடி. இப்ப எல்லாரும் உன்னை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாங்களேடி. சித்தி ஆண்டி, சீக்கிரம் வாங்க.